ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பஸ்நாடு பீச் இருக்கோம். 2024 எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்து யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஆனால் பேசணும் ஃபால்கே இது 2024 வந்து எம்பி எலெக்ஷன் வந்து யார் வருவா, ஓவரால் இந்தியாவும் சரி தமிழ்நாட்டில் யார் வந்து நல்லா இருக்கும்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும், அதுக்கு நோ டவுட். ஏன்னா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இந்த மிக்சா புயலில் கூட எல்லாருக்கும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்குமே வந்து 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நெல்லை அந்த குரூப்புக்கும் வந்து உங்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. காசு கொடுக்கறது பெரிய விஷயம்ன்றது அது நான் சொல்ல வரல. பட் ஆனால் ஆட்சி வந்து இத்தனை நாள் 10 வருஷமா வந்து ஏடிஎம்கே வந்து எல்லாத்தையும் அச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி கூட கவலைப்படாம கொஞ்சம் கூட கவலைப்படாம ரொம்ப டைட்டான ஷெடியூல்ல வந்து கோவிட் அந்த பொசிஷன்ல வந்து ஆட்சிக்கு வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணது வந்து திரு ஐயா மு.க. ஸ்டாலின். மீண்டும் மோடி வருவான்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிஜேபி சொல்லிட்டு இருக்காரு. 3வது முறை மோடி வந்தா நாடு என்னவா இருக்கும்? உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை எல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாதுங்க. அவர் ஒரு சொல்றது காமெடி மிமின்ஸ்க்காக அண்ணாமலை வச்சுக்கலாம் தவிர்த்து, பட் வர்த்தே கிடையாது. அவர் பத்தி பேசுறதுக்கு வர்த்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தாமரை மழை வைக்க நான் வந்திருக்கேன், ஐபிஎஸ் வேலை விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது அதான் சொல்றாரு. இப்ப கூட எனக்கு சொல்லி வருதுங்க, அதுதான் அந்த தாமரை தான் மலரும் தப்பு. மற்ற தாமரை தான் மலரா, தாமரை வந்து என்ன பண்ண மலராதுன்றீங்களா? மசரை கூட மலராது. ரொம்ப சொல்லிட்டு இப்ப 3வது முறை மோடி வந்து வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோடி வராது ஒண்ணு நார்த் சைடு தான் இருக்கு. நார்த் அவங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. மத அரசியல். ஏன்னா வந்து இங்க வந்து சமூகம் தான், சமூக நீதி. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல நண்பர்களா கூப்பிட்டு என்ன பேசுறேன். தமிழ்நாட்டுல வந்து நார்த் மாதிரி இல்லாம இனம் மொழியெல்லாம் கடந்தாய் வந்து கம்யூனிகேட் எல்லாம் பழக மாதிரிலாம் இல்ல, எந்த மதமும் கேட்கறது இல்லை, அப்படிதான் இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வைக்கணும். இப்போ வந்து 2004 தான் கேஸ் வந்து ஏற்றா சொல்லிட்டு இப்ப இருக்கிற பிஜேபி வந்து போராடினாங்க. கேஸ் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் ஏறிடுச்சு. இதை பத்தி வந்து இப்ப இருக்கிற பிஜேபி வந்து போட மாட்டேன். ஒரு பப்ளிக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா கேஸோட விலை வந்து 200 ரூபா ஆக்க சொல்லுங்க. பெட்ரோலோட விலை வந்து 40 ரூபா ஆக்க சொல்லுங்க. டீசலோட விலை வந்து 30 ரூபா ஆக்க சொல்லுங்க. ஏன்னா அது சொல்லிதான் அவர் ஆட்சியிலேயே வந்து உட்காந்துருக்காரு. அது சொல்லிட்டு எல்லாம் 1000 ரூபா மேலேயும் கேஸ் 1000 ரூபா. இந்த மாதிரி பப்ளிக் இப்போ பிளேஸ் யூஸ் பண்ற கேஸ் 2000 ரூபா. ஹோம் யூஸ் பண்ற கேஸ் 1000 ரூபா. வீட்டுக்கு எண்ணெய் நான் வந்து 2013-14 வந்து எண்ணெய் வாங்குறேன். பேசிக் நீட்ஸ் அது 80 ரூபா. இன்னைக்கு 280 ரூபா. இதெல்லாம் கம்மி பண்ண சொல்லுங்க. 50 to 50% கம்மி பண்ண சொல்லுங்க. அது திரும்பி வேணா உட்கார வைக்கலாத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வேணா ட்ரை பண்றேன். 24 ஆட்சிக்கு வரணும், இதெல்லாம் குறைக்கணும் பிஜேபி டிமாண்ட் வைக்கிறீங்க. ஆனா இங்க தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டு பயங்கரமா முயற்சி பண்றாங்க. எப்படிப்பெல்லாம் மலராத்துக்கு இவ்வளவு பேர் போராட்டம், இவ்வளவு பேர் கட்சிக்க பிஜேபி ஓட்டு போறாங்க, தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறாங்க. கடை, செருங்கு, சொறி இதெல்லாம் வளரலாம். பிஜேபி வளராது. தாமரை வளராது. சரி, இன்னொரு கேள்வி. 2024 தமிழகத்தை வந்து யாரு வந்தா நல்லா இருக்கும்? இதுக்கு அதாவது வந்து இளைய தளபதி விஜய் சொல்றாங்க, சீமான் சொல்றாங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி பல விதமான லைன்ஸ் இருக்கு. இதுல வந்து யாரு வந்தா வருவாங்க ஒரு கருத்து? நீங்களும் நானும் சொல்றேன், திராவிடியன்ன்றது வந்து திராவிடர்கள் வந்து ஜெயிக்க யாராலையும் முடியாது. திராவிடியன் என்னைக்குமே திராவிடியன் தான். இப்ப இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாருன்னு ஒரு கணிப்பு இருக்கு. சப்போஸ் வந்தா எப்படி அரசியல் மாற்றம் ஏற்படும்? அவரு எனக்கு தெரிஞ்சு அவரு நடிக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்ன்னு தோணுது. அவரு நல்ல நண்பர், எனக்கு ஒரு 20 வருஷமா நல்ல நண்பர். அவரு ஜோசப் விஜய் ஆண்டனி. அவர் இருக்கிற வரைக்கும் அப்படியே சினிமாவில் நடிச்சு ரஜினிகாந்த் எப்படி வரன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதே மாதிரி அவரு போயிட்டா நல்லா இருக்கும். விஜய் வந்து வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரக்கூடாதுன்னு நினைக்கல. யாரு வேணா வரலாம். அரசியல் பொறுத்த வரைக்கும் யாரு வேணா வரலாம். வந்து அவங்க அவருடைய மக்களுக்கு என்ன தேவையோ செய்யறது வந்து திராவிடியனுக்காக சேர்ந்த கட்சிகள் தான். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.